ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கான ரகசியம் நமக்கு தெரியும். ஆனால் ஆசீர்வாதமா இருக்கிறோமா அப்படின்னு சொன்னால் என்ன பிரச்சனை? எங்கப்பா சார் நைட்டும் பகலும் பிரச்சனையை யோசிக்கவே சரியா இருக்கு. இங்கே ஓடவா அங்கே ஓடவா அதை பார்க்கவா ஆளை பார்க்கவா, இதுக்கே நமக்கு இதில் எங்கப்பா சார் இரவும் பகலும்? வசனம் சொல்லுது, இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அந்த வார்த்தையை நீங்க நேசிக்கிற போது கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். நீங்க தேவனை நேசிக்கிறீங்க, தேவன் பேர்ல வாஞ்சியா இருக்கிறீங்கன்னு சொன்னா அவர் வார்த்தையை நேசிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். யோவான் 21 ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பேதுருக்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டாரு. அப்போஸ்தலனாகிய பேதுருவாகிய சீமோனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், சீமோனே என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டார். 15வது வசனத்திலிருந்து போடப்பட்டு என்னை நேசிக்கிறாயா? அவன் சொன்னான், ஆமாண்டவரே உம்மை நேசிக்கிறேன். அப்படியா? ஆட்டுக்குட்டிகளை மேய்ன்னு சொன்னார். என்ன சொன்னாரா? ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. திரும்பவும் கேட்டார், சீமோனே நேசிக்கிறாயா? எப்படி நேசிக்கிறாயா? இவங்க எல்லாரை விட நீ என்னை நேசிக்க சொன்னா, ஆமாண்டவரே உம்மை நேசிக்கிறேன், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 3வது வாட்டியும் கேட்டார், நீ என்னை. அதனால் அவனுக்கு அதுக்கப்புறம் முடியல. அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. பாருங்க, ஏன்னா தேவன் நம்மை நேசிக்கிறார். நான் தேவனை நேசிக்கிறேன் என்பதை எப்படி காட்ட முடியும் சொன்னா அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். யாத்திராம் 20:6 படி சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்வேன் என்று சொன்னான். நீங்க அந்த வார்த்தை, அவருடைய சத்தியத்தை, அந்த வேத வசனத்தின்படி நீங்க நடப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் காண்பிக்கிற தேவன். யோவான் 14:15 சொல்லுகிறது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். வேற ஒன்றும் சொல்ல. நேசிக்கிறேன்னு சொல்றியா? இந்த கற்பனைகளை கைக்கொள். என்னை நேசிக்கிறேன்னு சொல்லுகிறியா? இந்த வசனத்தை கைக்கொள். என்னை அன்பு செலுத்துகிறேன் பேரில்னு சொல்றியா? இந்த வார்த்தைகள். வாசிங்கள் 21வது வசனம், யோவான் 14:21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் பிதாவுக்கு அன்பாய் இருக்கிறான். நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ அவரை நேசிக்கிறேன், அவர் பேர்ல வாஞ்சியா இருக்கிறன்னு சொன்னா நீ என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும். ஆண்டவருக்கு அதுதான் வாஞ்சை. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் தேவன் பேர்ல இருக்கிற வாஞ்சை, தாகம். மான்கள் நீரோடையை வாஞ்சிக்கிறது போல என் தேவனே என் ஆத்துமா உன் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வாஞ்சிக்கிறது. அப்படி ஒரு வாஞ்சை இருந்தா கர்த்தர் என்ன செய்வாராம்? எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை ஆக்குவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். அது மாத்திரம் இல்லை, 3வது அந்த வாஞ்சை எதை பேச சொன்னா 1 நாளாகமம் 29:3 தாவீது சொல்லுகிற போது சொல்லுகிறான், தேவனுடைய ஆலயத்தின் பேரிலே வாஞ்சை. ஒரு பெரிய தாகம் அவனுக்கு. என்னன்னா, இது தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயத்தின் மேலே அவனுக்கு தாகம். சொல்லுகிறான், ஒரு நாள் இருந்தது, முன்னெல்லாம் அப்படி ஆலயத்துக்கு போவேன், இப்பெல்லாம் போகவே முடியல, கோயிலுக்கு வர்றதே பெரிய பாடா இருக்கிறது என்கிற நிலைமையில் அவன் சொல்லுகிறான், இங்கே நான் அவனுடைய சம்பாத்தியத்தை எல்லாம் சொல்லுகிறான், தான் சவதரித்த எல்லாவற்றையும் தேவனுடைய ஆலயத்தின் மேல் இருக்கிற வாஞ்சையினாலே அதற்கென்று கொடுக்கிறான். அது மாத்திரம் அல்ல, அவனுக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். பாருங்க, இந்த வாஞ்சை என்னன்னு சொன்னா தேவனுடைய ஆலயம், அவருடைய வீடு. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடா இருக்கிறது.
போகணும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது பெரிய சந்தோஷமா இருந்தது என்று சங்கீதக்காரன். அப்போ ஒவ்வொரு நாளும் என்னன்னா அந்த ஆலயத்தின் பேரிலே வாஞ்சை, ஒரு தாகம் இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும்? எதுக்கு? ஒரு மூட்டை துணி கிடக்கு, இது எப்படின்னு அப்படிதான் நம்ம ஆட்கலாம். இதை துவைக்கணும், இந்த வேலை இருக்கு, எப்படா அப்படி இல்லை, எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும் தேவனுடைய. நீங்க அந்த வாஞ்சை உள்ளவர்களாக இருந்தா கர்த்தர் என்ன செய்வாராம்? சகல விதமான ஆசீர்வாதம். பாருங்க, அதே 31:3 லாபான் யாக்கோபை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவான்? ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவான், அப்பா வீட்டுக்கு போகணும்னு உனக்கு ஆசையா இருந்தா போக வேண்டியதானே. அப்பா வீட்டுக்கு போக இந்த பொம்பளை பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போனோன்னா முதல் ஆளாக நிற்கும். போரியானத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் மூட்டை கட்டி ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கோம். அப்பயே எல்லாம் என்னாச்சு? என்னது? ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் அங்கே போகிறதுக்கு. என்ன ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். லாபான் சொல்றான் யாக்கோபை பார்த்து, நீ உங்க அப்பா வீட்டுக்கு போறதா இருந்தா போக வேண்டியதானே. அவனுக்கு வேற பிரச்சனை. ஆனா அதுல ஒரு வார்த்தை சொல்லுகிறான், அந்த வாஞ்சை உனக்கு இருக்குன்னா நான் முதல்ல உன்னை அமுச்சு விட்டுருப்பனே. ஏன்னா அந்த தாகம் பாருங்க, தாவீதுக்கு அந்த தாகம் இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்துக்கு போக வேண்டும், தேவனோடு கூட நேரம் எடுக்க வேண்டும். அப்பா வீட்டுக்கு போகணும், ஈசாய் வீட்டுக்கு அல்ல, தேவனுடைய வாசஸ்தலம். சங்கீதம் 84 வாசிக்கிற போது முதல் 2 வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகளாம். கோயிலுக்கு வந்தாவே, தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தாவே எப்படி இருக்குமா? ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரம் அல்ல, நான் சொல்லுகிறான், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேலே வாஞ்சையும் தவன், அப்படியே தாகமா இருக்குதான். ஏன்னா வாஞ்சை, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நேரம் எடுக்கணும், அங்கே போகணும், அவரோடு கூட பேசணும், அவரோடு கூட உறவாடணும், அவர் என்னோடு கூட பேசணும், அதெல்லாம் நான் கேட்கணும். ஒரு பெரிய தாகம். நான் சொல்லுகிறேன், என் இருதயமும் மாம்சமும் என் ஜீவனுள்ள தேவனை நோக்கி. பாருங்க, நீங்க இதை செய்கிற போது தேவனுடைய ஆலயம் என்ன செய்யும் சொன்னா, வசனம் சொல்லுகிறது, அவருடைய ஆலயத்தின் நன்மையினாலே நம்மை நிரப்புவாராம்.